நம்ம முன்னோர்கள் மாட்டை நிலத்துல மேய்விட்டாங்க. மாடு எந்த இடத்துல போய் படுக்குதோ அந்த இடத்துல கிணற தோன்றான். ஏன்? ஈரப்பதம் எங்க இருக்க பூமிக்கு அங்கதான் போய் படுக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். ராத்திரியில கோழியை கொண்டு வச்சுட்டு படுத்துக்கணும் நம்ம முன்னோர்கள். காலையில எந்திரிச்சு வரட்டு எந்த நிலத்துல தோண்டுதோ அந்த நிலம் ஆரோக்கியமான நிலம். ஏன்னா அங்க எங்க பூச்சி வட்ட மண்புழு இருக்கோ அங்கதான் கோழி கிளறும். அந்த நிலத்தை வாங்கினா அந்த நிலத்துல உழுதா அந்த நிலத்துல வேளாண்மை செய்யலாம். எல்லாம் அறிவியல் நுட்பமா விளங்கணும். அப்ப இந்த மாசானுவ புக்காக்கு வர்க்கம் பாருங்க, இவனை உலக வேளாண் பேரறிஞனா பாக்குறான். எங்க அப்பாவே பாராட்டுறாரு. ஆனால் அந்த நாட்டுல சுசுமுகோனோ என்று ஒரு மொழியியல் ஆய்வறிஞர் இருக்கான். அவன் ஒரு ஆய்வு வெளியிட்டு இருக்கிறாரு. என்ன வெளியிடுறாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு நெல்லை எப்படி விளை வைப்பது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் ஜப்பானுக்கு வந்தார்கள். அவர்கள் பேசிய மொழி தமிழில் இருந்துதான் பல சொற்களை எடுத்து எங்கள் ஜாப்பனீஸ் மொழியை நாங்கள் கட்டமைத்தோம். எப்படி சொல்றாங்க பாருங்க. 2000 ஆண்டுக்கு முன்னாடி